ஃப்ரெண்ட் கேட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட்டிருக்க, எல்லாமே ஒரே ட்ரெஸ்ல போட்டிருக்கே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டாரு. எனக்கு ஒன்னும் புரியல. அப்போ இந்த இடத்துல கண்டென்ட் முக்கியமா, ட்ரெஸ் முக்கியமா? அஃப்கோர்ஸ் அது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க. we are obsessed with very small things rather than focusing on our happiness, growth, evolution, meaningful things. அவங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸை பத்தி என்ன சொல்லுவாங்க, நம்ம வார்த்தைகளை பத்தி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பாதி எனர்ஜி நமக்கு காலி ஆயிருது. அதனால ஆக வேண்டிய விஷயங்களை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட எனர்ஜியே இல்ல. இந்த உலகத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யாரோட ஸ்பெண்ட் பண்றோம்னா நம்மளோட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த செல்ஃப் இமேஜோ செல்ஃப் எஃபிகசியோ நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா எதுவுமே நம்மள பில்டே பண்ணாது, நமக்கு கான்ஃபிடன்ஸே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை பண்ணலனா ஒரு நிமிஷம் கூட அவங்க பிஸியா இருப்பாங்கன்னு தோணாது. இன்ஸ்டன்ட் நமக்கு என்ன தோணும்னா, நம்மள அவன் மதிக்கல, நம்மளை இக்னோர் பண்றான், இப்படின்னு எல்லாத்துலயுமே நெகட்டிவா நம்மள உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்மையா அடி வாங்குது. அதே இது செல்ஃப் லவ்வோட நம்மள பில்ட் பண்ணிட்டோம்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டே இருக்கும். செல்ஃப் லவ்னா ஐ ஆம் த சென்டர்னு அர்த்தம் இல்ல. ஐ வில் லவ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஐ வில் லிசன் டு அதர்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அப்ரிஷியேட் யூ, என்ஜாய் யூ, ரெஸ்பெக்ட் யூ மஸ்ட் பி யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாருங்க. இதை யார் கேட்கணுமோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பத்தி நிறைய கேப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இது மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கான பர்செப்ஷன்ஸை நான் என் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.